சில தினங்களுக்கு முன்பு திரைத்துறையைச் சேர்ந்த இயக்குநர்கள் 2 பேர் எங்களின் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். 2 பேருமே தமிழ் பற்றாளர்கள்தான், தமிழுக்காக உழைப்பவர்கள்தான். இருந்தும் அவர்களில் 25 அகவைக்கு உட்பட்ட ஒரு பெண் இயக்குனர் தமிழ் என்று அளவுக்கு மேலேயே தமிழை புகுத்துவது அருவருப்பை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை வைத்தார். அதற்கு சான்றாக அவர், கணனிகளில் பொத்தானை அழுத்து என்பதற்கு பதிலாக பட்டனை அழுத்து என்றே சொல்லலாமே, பட்டன் என்பது ஆங்கில சொல்லாக இருப்பினும் அனைவரும் பயன்படுத்தும் சொல்லாகிவிட்டது அல்லவா என்றார். பொத்தான் என்பதனை ஒரு அருவருக்கத்தக்க சொல்லாக அவர் பார்த்தார். தமிழாக்கம் செய்யப்பட்ட பல கலைச்சொற்களை பற்றிய அவரது கருத்தும் இதே வகையில்தான் இருந்தது. அதற்கு நாங்கள், தமிழில் ஆங்கில சொற்களின் பயன்பாடு அதிகமாகிவிட்டது, அதோடு புதிய கலைச்சொற்களும் சூழ்நிலை காரணமாக ஆங்கில சொற்களாகவே உள்ளதால் அவற்றை அப்படியே தமிழில் பயன்படுத்தினால் தமிழ் மொழி அழிந்துவிடும். எனவே ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் உள்ளபோது தமிழ் சொற்களையே பயன்படுத்துவதுதான் நல்லது. புதிய கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் செய்யப்பட்ட சொற்களை பயன்படுத்துவதே சிறந்தது என்றோம். அவர் விடைபெற்று சென்ற பிறகு எனக்கு ஒரு சிந்தனை ஓடியது. ஆங்கிலத்தில் உள்ள 60% மேற்பட்ட சொற்களின் மூலம் தமிழ்தான் என்று தெளிவாக அறிந்த நான், பட்டன் என்ற சொல் கூட பொத்தான் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே வந்திருக்க வேண்டும் என்று ஊகித்தேன். பொத்தான், பொத்தான், பட்டன் என்று மறிவு இருக்கவே வாய்ப்புள்ளது என்று கருதினேன். தமிழ் ஆங்கில உச்சரிப்பை பார்த்தாலே இந்த உண்மை விளங்கிவிடும். என்றாலும் பட்டனுக்கான ஆங்கில சொல்லாய்வு களஞ்சியத்தை கண்ணுற்றேன். அங்கு எனது கருத்து அப்படியே எதிரொலிப்பதைக் கண்டு வியந்தேன். பழைய பிரெஞ்சு மொழியில் பொத்தான் என்று அழைக்கப்பட்டு ஆங்கிலத்தில் பட்டன் என்று மறிவு வந்துள்ளதாக அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதோடு பொத்தான் என்பதன் பொருளையும் கொடுத்திருந்தனர். டு த்ரஸ்ட் அவுட் என்பதுதான் அது. பொத்திக்கொண்டு வரும் அழுகையை அடக்கினான், பொத்திக்கொண்டு வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தான் என்றெல்லாம் உள்ள தமிழ் பேச்சு வழக்கும் இதே பொருளில்தான் உள்ளது. ஒரு கூர்மையான பொருளால் அழுத்தி உருவாக்கப்படும் ஓட்டையை பொத்தல் என்று சரியாகவே நாம் அழைக்கின்றோம். பொத்தல் வழியாக துருத்தி எடுக்கப்படும் பொருள் பொத்தான் என்று சரியாகவே தமிழில் பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் உள்ள சொற்களில் 60% மேல் தமிழ் மூலத்திலிருந்து உருவானவையே என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அப்படி இருக்கும்போது ஆங்கில சொற்களை தமிழில் அப்படியே பயன்படுத்தினால் தமிழ் சொற்கள் அழிந்து போகும். அதே சமயம் பட்டன் போன்ற எண்ணற்ற சொற்கள் ஆங்கிலத்திலிருந்துதான் தமிழுக்கு வந்தனவென்று தலைகீழான செய்தி அரங்கேற்றப்படும். 50,000 ஆண்டுகள் பழைய தமிழ் நேற்றைய ஆங்கிலத்தின் கிளைமொழி என்று உறுதி செய்யப்படும். வரலாறே மாறிவிடும். எனவே தமிழை பயன்படுத்தும் போது தமிழ் சொற்களையே கையாள்வதுதான் முறையானது. ஆரியமும் திராவிடமும் பொறாமையின் காரணமாக தமிழை கேவலப்படுத்திய நெடுங்காலம் ஓடிவிட்டதால் தமிழருக்கு தமிழ் சொற்கள் மீது ஒரு தாழ் மனப்பான்மை உருவாகியுள்ளது. இது செயற்கையானதுதான். ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் சொற்களை நீக்கிவிட்டால் ஆங்கிலம் இயங்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஆங்கில மொழியில் தமிழின் ஆளுமைக்கு ஒரு சில சான்றுகளை காண்போம். தமிழின் பல சொற்களுக்கு முன்பு ஒரு எஸ் சேர்த்தால் அது ஆங்கில சொல்லாகிவிடும். மேற்குலகின் குளிர்ந்த தட்பவெப்ப சூழல்தான் இத்தகைய மொழி மறுவுதலுக்கான காரணமாகும். பின்னு, ஸ்பின்னு, ஸ்பின், பஞ்சு, ஸ்பஞ்சு, ஸ்பாஞ்ச், பேச்சு, ஸ்பேச்சு, ஸ்பீச். ஸ்டடி என்ற ஆங்கில சொல் துடி என்ற மூலத்திலிருந்தே உருவானது என்பது ஆங்கில சொல்லாய்வு அகராதியே சொல்லும் விடயம்தான். ஸ்டுடி, ஸ்டடி, ஸ்டடி. ஆனால் துடி என்பது தமிழின் துடி என்ற மூலச் சொல்லே. துடி, ஸ்டுடி, ஸ்டடி. துடி என்ற சொல்லுக்கு டு பீட், லைக் ஹார்ட் பீட், டு பி ஈகர் என்பது போன்ற பொருளே ஆளப்படுகின்றன. அதாவது துடிப்பாகவும் ஆர்வமாகவும் உள்ளவன் செய்வது படிப்பு என்பது அதன் பொருள். ஸ்கல்ப்சர் என்ற ஆங்கில சொல் கெல் என்ற மூலத்திலிருந்தே வந்தது. இதுவும் ஆங்கில சொல்லாய்வு அகராதி சொல்லும் விடயம்தான். கெல், ஸ்கெல், ஸ்கல்ப்சர். கெல், ரிமூவ் பிட் பை பிட். ஆனால் கெல் என்பது
தமிழின் கெல்லு என்ற சொல்லே. கெல்லு, ஸ்கெல்லு, ஸ்கெல், ஸ்கல்ப்சர். கெல்லு சிறிது சிறிதாக பீத்திடு. கெல்லு என்பது கல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து மலர்ந்த சொல். கல், கல்லு, கெல்லு, கிள்ளு. கல், கொல், கில். கல் என்பது ஆதி மனிதனின் ஆயுதம் என்பதால் அதிலிருந்து முளைத்தவைதாம் இந்த சொற்கள். ஏற்கனவே இங்கிலீஷ் என்ற சொல்லே தமிழ் சொல் என்று முனைவர் அரசேந்திரன் நிறுவியுள்ளதை எட்டிமாலஜி ஆஃப் இங்கிலீஷ் என்ற படைப்பின் வழியாக எடுத்துக்காட்டியுள்ளோம். நாங்கள் எடுத்துக்காட்டியவை சிலவே என்றாலும் ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் சொற்கள் மலை போல் உள்ளன. ஆங்கிலத்தின் 60% மேற்பட்ட சொற்கள் தமிழ் மூலத்திலிருந்து உருவானவை என்பது ஒரு உறுதியான உண்மை. எனவே நேற்று முளைத்த ஆங்கிலம்தான் தமிழை சார்ந்துள்ள மொழியே தவிர தமிழ் ஆங்கிலத்தை சார்ந்துள்ள மொழி அல்ல. ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் வழி சொற்களை நீக்கிவிட்டால் ஆங்கிலம் என்ற மொழியே இருக்காது. அதோடு தமிழுக்கு இணையான அறிவியல் மொழி ஒன்று கூட உலகில் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே தமிழர்களே, பேசும் போதும் எழுதும் போதும் தலை நிமிர்ந்து தமிழ் சொற்களையே பயன்படுத்துங்கள். தமிழ் என்ற உங்களின் உன்னதமான சொத்து உலகின் மூத்த மொழி என்பதனை உணருங்கள். நாங்கள் பலவிதமான தமிழர் நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதனால் சொல்லாய்வு செய்யும் வேகத்திற்கு எங்களால் அவற்றை படமாக்க இயலவில்லை. எங்களது பணிகளை முடுக்கிவிட முயலுகின்றோம். கேட்டமைக்கு நன்றிகள் பல.